மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அஜித்குமார் அவர்களுடைய இன்டர்வியூ அதை வந்து அனுபமா சோப்ரான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க எடுக்கிறாங்க. அதை யூடியூப்ல ஏற்றிருக்காங்க. எனக்கு ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய அந்த இன்டர்வியூவில் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சமீப காலங்களில் முன்பு ரஜினி அவர்கள் அடிக்கடி பேசுகிறத பார்த்தா உண்டு. அதற்கப்புறம் அஜித் அவர்கள் கொஞ்சம் வெளிப்படையாக, அதாவது எதையும் மறைக்காம கொஞ்சம் போட்டு உடச்சி பேசுறது இல்லையா, அந்த மாதிரி பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் அதில் என்ன மீடியா ஓடிக்கிருக்கு, இல்லாட்டி எல்லா போட்டும் திமுக காரன் பரப்புறானா, விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டார். இது மட்டுமா பேசியிருக்காரு? எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வியூவில் எல்லா பக்கமும் எல்லாருக்கும் 4 மிதி. எனவே அந்த இன்டர்வியூவில் அஜித் அவர்கள் என்ன பேசினான்ற என்ன முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு நிகராக ஏறக்குறைய சினிமா உலகத்தில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிறைய பேரை கடவுளுக்கு நிகராக கடவுளாகவே வழங்கக்கூடிய ஒரு மண்ணில் நம்ம இருக்கோம். வேற எந்த மண்ணிலும் இப்போ இருக்காது. இங்கே நடமாடும் கடவுள்கள் இவங்க எல்லாரும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அதே உயரத்தில் இருக்க ஒருத்தர் அதை உடச்சி பேசி 4 கொட்டுறார் இல்லையா, அதை நம்ம பேச வேண்டியது சமூகத்துக்கு நல்லது. எனவே தான் இந்த பேட்டி பற்றி நான் பேச விரும்புகிறேன். அதில் கரூர் விவகாரத்தில் என்ன சொன்னார், நேரடியாக இது கொண்டாடுங்க வச்சுக்கோங்க. கரூர் விவகாரத்தில் சொன்னார், அந்த ஒரு நபர் மட்டும் காரணம் கிடையாது, எல்லா பேருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்றார். அது எங்கே சொன்னார் அப்படின்ற இதை வச்சு இவங்க எப்படி உருவாக்கிட்டேன்னா, அவருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னார்ல அப்படின்னு. அவர் எந்த அர்த்தத்தில் முன்னாடி சொல்லிக்கிட்டு வந்தார், அதில் எந்த இடத்துல அதை அவர் கனெக்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த அனுபமா சோப்ரா அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே, அந்த பத்திரிகையாளர், அவங்க அந்த கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க சினிமா அந்த ரேஸ், அவர் கார் பந்தயங்களுக்கு போகிறாங்களே அதை மட்டும்தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இவர் ஒரு முக்கியமான கேள்விகள் வரும்போது இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து எல்லாருக்கும் நான் மிதிக்கணும் வந்துருப்பார் போலக்கு மிதிச்சு விட்டார். அது என்ன கேள்வி அப்படின்னா, முதலாவது துபாயில் நடக்கக்கூடிய ரேஸ், அவருக்கு எப்படி அந்த கார் பந்தயம்ல ஆர்வம், அவர் அதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பகிர்றாருன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்விகள் வராது அப்படின்னா, நீங்கள் ஒரு சினிமா உலகத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கிறனால தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இழந்தீங்க, சென்னையில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் ஆரம்பிப்போது சொல்லுவார், என் மகனை ஸ்கூலுக்கு கூட்டி போக முடியல, கூட்டி போகணும்னு வச்சுக்குவேன், அங்கே நேரத்துக்கு வந்து நின்றுறானுங்க. நல்ல நறுக்குன்னு கேட்டார். நேரத்துக்கு வந்து அங்கே நிற்கிறாங்க, வேறு வேலையே கிடையாது. அவர் அந்த நாகரீகமாக கேட்டிருக்காரு, நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு கேட்டிருக்காரு. ஆனால் கேள்வி என்னமோ அதான், நேரத்துக்கு வந்து நான் 3ஆம் நாள் போன வச்சுக்கோங்க, 2 நாள் போயிடக்கூடாது, 3ஆம் நாள் வந்து நின்ற வேண்டியது. இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நான் பறி போயிடுச்சு. இதில் ஏதாவது நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுது அப்படின்னா, நாங்கள் என்னமோ அகம்பாவம் பிடிச்சவனுங்க அப்படின்னு ஆக்கி விட்றாங்க. என்னை மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா ஸ்டாரையும் அப்படின்னு. அந்த இடத்துல சில கருத்து முரண்பாடுகள்லாம் உண்டுன்னு வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து பாருங்க, என்னால் இந்தியாவில் காரை ஓட்ட முடியாது. வேற பக்கம் என்ன போனால் காரில் போகும்போது சுற்றி ஒரு 50 பைக்கு, ஒவ்வொரு பைக்கில் 4 பேர் உட்காந்துக்க வேண்டியது, சுற்றி வர வேண்டியது. இது எல்லாம் யாரை சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸே தான் சொல்கிறாரு, கண்டிக்கிறாரு. இது ஒரு வேலையா? அந்த போகும்போது சொல்கிறார், சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதை பார்த்தையா, நான் தொழில் ஒழுங்காக பண்ணையா, உன்னுடைய லவ், நீ என் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன், பாரு நான் நல்ல லைஃப் வாழ்கிறேன், நீ என்ன லைஃப் வாழ்ற நீ போய் பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை வேற விதமாக பார்த்தோம் வச்சுக்கவே நம்ம கடுப்பு தான் வரும். ஆனால் ஒரு ஸ்டாராக உட்காந்து இந்த கேவலமான ரசிகர் கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மண்ணுக்கே உரிய தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, சினிமா உலகத்தை பெரிய லெவலில் கடவுளாக பாவிச்சு ஒரு தனி உலகமாக வாழ்கிறது இல்லையா, அதை கண்டிக்கிறதுக்கு தனி மனப்பக்குவம் தேவை. அதை அவர் செஞ்சுருக்காரு, வெளிப்படையாகவே செஞ்சுருக்காரு. சுற்றி 50 பைக்கை தூக்கிட்டு அதில் 4 பேர் உட்காந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் சுற்றி வந்து நிற்கிறியே, நீ யார் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறாரு. அவன் யார் எனக்கு தெரியும், அவன் ஃபேனாக இருக்கலாம், எனக்கு எதிராக கூட இருக்கலாம் இல்லையா, என்னை வெறுக்கலாம், என்னை வெறுக்காமலாம் இருக்கலாம். இப்போ யார் இவன் எனக்கு எப்படி தெரியும், இவன் ரசிகன் சொல்கிறார், ரசிகன் எனக்கு எப்படி தெரியும். அதுக்கு ஒரு நிகழ்வு ஒன்று சொல்கிறாரு, அது என்ன கேளுங்க. அது என்ன அப்படின்னா, அவர் கையை ஒன்று காமிப்பார். அப்படி போகும்போது என் கையில் 2005 ஒரு பிளேடை வச்சு இழுத்து விட்டான். நான் காரில் உட்காரும்போது தெரியும், அது பிளேடு அவ்வளோ பெரிய. இது ஒரு முறை நடக்கல, பல முறை எனக்கு நடந்திருக்கு. ஒரு முறையெல்லாம் ஹோட்டல் போகும்போது அந்த கைக்கு கிடல பிளேடு வச்சுருந்துருக்கான். அதை என்னுடைய செக்யூரிட்டி பிடிக்கும்போது எனக்கு தெரியும். அப்போ வெறுப்பை காட்டக்கூடிய வெறுக்கக்கூடிய நபர்களும் உள்ளே வராங்க. இதெல்லாம் எனக்கு அப்பா தெரியவே தெரியாது. ஆனால் கூட எல்லா பேரும் ஃபேன்ஸ் கிடையாது, எனக்கு எப்படி தெரியும் இவரெல்லாம் ரசிகர்னு அப்படின்னு சொல்கிற தன்மை இருக்கு இல்லையா, இது தேவை. அந்த கூட்டம் சேர்க்கறதுனாலே, கூட்டத்தை காமிக்கிறனால அந்த கூட்டம்லாம் எனக்கானது அல்ல அப்படின்னு அவர் ஏற்றுக்கிறார். எனவே அதை விட்டு முழுமையாக வெளியே நிற்க விரும்புகிறாரு. என்னுடைய துறை, நான் நடிக்கிறேன், அதோட முடிஞ்சு போச்சு, நீங்களாம் அவன் வேலையை பாரு அப்படி பழிச்சுன்னு சொல்கிறால, இனியாவது ஏறுமா நமக்கு தெரியலையே. இப்படியா பேசிட்டு வரும்போது தான் விஜய் அவர்களோட மேட்டரில் வராரு. அது எந்த இடத்துல வராரு அப்படின்னா, ஒரு முறை நான் எலெக்ஷனில் ஓட்டு போட வரேன், அங்கே ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அதை நான் வாங்கிட்டேன். உடனே பாருங்கள், அகம்பாவம் பிடிச்சவனு கிளப்பி விட்டானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது ரூல்ஸ் இருக்குது. ஒரு பொதுவான நடைமுறையில் நமக்கு என்ன ஒழுக்கம் தேவை அப்படின்னா, ஒரு பொது இடத்துல எப்படி நடக்கணும், மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லா பேருக்கும் பொருந்தும். அந்த அளவு ஃபோட்டோ எடுத்தால் அதை வாங்கினதுக்கு என்ன பேரை கெடுக்கிறதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இப்படியான பிரபலங்கள் இருக்கும்போது வெகுஜன மக்கள் போய் ஒரு ஆர்வத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையா, இது அந்த மக்களுடைய ஒரு வெகுளித்தனம்னு வச்சுக்கோங்க.
அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறணும் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல நமக்கு பிடிச்ச ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சாங்களே அப்படி ஒரு ஆர்வத்தில் வரானுங்களே ஒழிய அவங்களுக்கு அதை மீறணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் அஜித் அவர்களுடைய புரிதல் என்ன இருக்குன்னா அதை மீறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இவங்க 2 பேரும் சொல்கிறது சரிதான், ஃபேன்ஸையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவர் ஓட்டு போன இடத்துல அந்த பையன் பண்ணது இல்லையா, அது ஏற்புடையது அல்ல. இந்த மாதிரி கோவிலுக்கு போனாலும் இதே வேலையை தீரானுங்க அப்படின்றார் இல்லையா. இதையெல்லாம் அவர் ஒரு சலிப்பு நிலையில் சொல்கிறார். இது எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, சினிமா பிரபலனாலே இது நடக்குது. அதுவும் இந்தியாவில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலே சொல்கிறார், தமிழ்நாட்டில் இது நடக்குது. அப்படி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது தான் 35வது நிமிஷத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துச்சுல கூட்ட நெரிசலில் இறந்து போன நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு தனிப்பட்ட நபரையாக சொல்ல முடியும்? எல்லாரும் தான் பொறுப்பு, எல்லாருக்கும் பொறுப்பே கிடையாதா அப்படின்னு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் அதோட சேர்த்து பார்த்தா தான் அவர் விஜயை சொல்லலை, நமக்கே ஒரு பொது ஒழுக்கம்னு ஒன்று இல்லை, மக்கள் மத்தியில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, அது ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட மற்ற ரசிகர்கள் மத்தியில் நடக்கிறது இல்லை, அதுவும் தமிழ்நாட்டில் சினிமா ரசிகர்கள் மட்டுமே இது நடக்குது. எங்கேயாவது சினிமா கொட்டாய்க்கு போனால் வச்சுக்கோங்க, ஏது தியேட்டருக்கு போனால் அங்கே இருக்கிற சேர்லாம் உடைக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் போய் கிழிக்க வேண்டியது, இந்த முதல் நாள் முதல் ஷோருக்கு பாருங்கள், அதெல்லாம் கொடூரத்திலும் கொடூரம், அதெல்லாம் நிறுத்தணும் இப்படின்னு அவர் பேசுகிறாரு. இந்த இடத்துல சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் அவர் சொல்கிற நியாயமான விஷயம். ஆனால் அந்த 3-4 நாட்களில் போட்ட காசை வெளியே கொண்டு வர்றதுக்கு எல்லா ஹைப்பும் கொடுக்குறது யார்? இதே ப்ரொடியூசர். அவங்க நம்பி பணம் போடக்கூடிய அவங்க தானே. அங்கே யாரும் மறுக்கிறது இல்லையே. இன்றைக்கி நீங்கள் ஏறக்குறைய எல்லா பேரும் 80 கோடி 90 கோடி 50 கோடி 60 கோடின்னு சம்பளம் வாங்குறாங்கன்னா, அந்த சம்பளத்தை கொடுத்த ப்ரொடியூசர்களாம் வெளியே எடுக்கிறதுக்கு அந்த பந்தய குதிரையாக நம்பி இந்த நடிகர்கள் மீது கட்டக்கூடிய காசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காசை வெளியே கொண்டு வரதுக்கு, ரசிகர்களை புல் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு அவன் எல்லாத்தையும் கலப்பாக தான் செய்வான். எனவே இந்த இடத்துல ரசிகர்களுடைய அந்த செயல்பாடு, அந்த தன்மை இருக்குல்லையா, அதை கண்டிக்கிறார். மொத்தத்தில் அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ரசிகர்களாகவே இல்லை, மனுஷனாகவே இல்லை, இல்லை குரங்கு குட்டியாக மாட்டாரோ அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு தோணுச்சு. அதனால அவர் இதை விட்டு எங்கிட்ட வெளிநாடு போயிடலாம், இங்கே இருக்கிற எவனை பார்க்க வேணாம் அப்படின்னு தெரியாதுன்னு தோணுச்சு. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க மக்கள் சம்பந்தப்பட்ட, மிக முக்கியமாக ரசிகர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருப்பார். இப்படியான விஷயங்கள் சொல்லும்போது அந்த ரசிகர்கள் கூட்ட நெரிசல், இப்படியா கூட்ட நெரிசல் போய் இறந்து போகின்ற அது நம்ம பொதுமக்களாக நமக்கு தான் பொறுப்பு வேணும். தனிநபர் மட்டுமே எல்லா குறையும் சொல்லிட முடியாது. இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். சரி, இது வரைக்கும் சினிமா ரசிகர்கள், அவர் ரசிகர் சொல்ல, சினிமா ரசிகர்கள் பொதுவாக வச்சு பிறந்தாரு. பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த படம் மீடியா போட்டு போயிட்டார். மீடியா இருக்காங்க பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆங்கில ஊடகங்களுக்கு மட்டும் டிப்டாப்பாக அந்த எலைட் இருக்குல்ல, அதாவது மேட்டுக்குடி வர்க்கத்துக்கான அந்த தோரணையை அஜித் காட்டுறாரு. அவர் மீடியாவே மிதிக்கிறாரு. அதே மீடியா கவனி. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்களுக்கு வியாபாரம் தேவை, அதுக்கு ஒரு ஒரு நடிகர், அவருக்கு கூட்டங்களை கூடிருச்சு பாருங்க 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 தள்ளுறானுங்க. அதை எதிர்க்கக்கூடிய இன்னொரு ரசிகர் கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு எதிராக ஒரு நடிகர் இருக்கானா, ஒயின்னு ஒரு நடிகர் இருக்காரு. அந்த கூட்டத்தில் போய் இவங்க எரியிற தீயில எண்ணெய் ஊற்ற வேண்டியது, அது இன்னும் கொஞ்சம் பத்தி எரியாதான், அதை செய்யறதுலாம் மீடியா தான். மீடியாவுக்கு பொறுப்பே கிடையாது. இதை சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களுக்கே கொஞ்சம் ஒழுக்கம் தேவை, ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தேவை. இது வந்துட்டார். அப்போதான் எலெக்ஷனை பற்றியும் பேசுறாரு, அப்போதான் பாலிடிக்ஸை பற்றி பேசுறாரு. 5 வருஷம் உட்காருக்காரு. அவர் ஆட்சி பண்ண விடுங்க, அது என்ன தன்மையில் இருக்குன்னு பாருங்க, அது சரியா இருக்கான்னு பாருங்க, அதில் என்ன குறை இருக்குன்னு பார்த்துட்டு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயம் இருந்துச்சுமே அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. 18 வயசான ஓட்டு போடுறவங்க தன்மை வந்துருச்சுல, அப்போ எல்லாத்தையும் ஸ்பூனை வச்சுலாம் ஊட்ட முடியாது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வச்சார் ஒரு ஆப் என்ன கொடுங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுங்க, இப்படி கூட்டத்தையே வளர்த்துட்டோம். இதுவும் மோசமான விஷயம். எல்லாமே கொடுங்க, கவர்மெண்ட் எல்லாமே கொடுங்கன்னா, கவர்மெண்ட் எது கஜானா காசு, கஜானாவில் எவ்வளோ காசு இருக்குன்னு எனக்கே யோசிச்சிருக்கியா? நான் பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் மட்டும்தான், உலகத்திலேயே நம்ம ஊரில் மட்டும்தான் அரசு அதை கொடுங்க. அரசு தான் செய்யணும். அரசு எல்லாத்தையும் தாங்க. அரசுக்கு நீ ஏதாவது செஞ்சியா? இல்லைங்க. அரசுக்கு ஒழுங்காக எனக்கு தெரிஞ்சு 1% கூட 5% பேர் காட்டுவான் எவ்வளோ வருமானம். ஆனால் 1% பேர் கட்டணும் வச்சுக்கோங்க. மீது யாருமே வருமான வரியே கட்டணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜப்பானில் பேசுவாங்க, ஜப்பான் வரி பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு. ஜப்பானில் எல்லா பேரும் தான் வருமானம் என்னன்னு காட்டுறான், வருமானம் வரி கட்ட சொல்லலை. என் வருமானம் என்னன்றது ஒவ்வொரு வருஷம் சொல்கிறான். எல்லா நாடுகளையும், வளர்ந்த நாடுகளெல்லாம் தன்னுடைய வருமானம் என்னன்றது இன்கம் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறான். அது ஜீரோன்னு சொல்லி வருமானம் இல்லை வருமான வரி எனக்கு கட்ட தேவையில்லை, ஏன்னா இவ்வளோதான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது. கொடுங்க, கவர்மெண்ட்னா கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன மரமாக முளைக்குது படத்தை பிடிச்சி கொடுக்குறதுக்கு? அப்போ நம்மகிட்ட என்ன ஆரம்பத்தில் தன்மை இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட்டு கஜானான்னு ஒன்று இருக்குது, வரி கொண்ட வருமானம், பிற வருமானம் ஒன்று இருக்குது. அந்த வருமானத்து மூலம் இதெல்லாம் செலவு பண்ண முடியுன்ற ஒரு நியாயமான போக்கு இருக்கு இல்லையா, மக்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு அது இருக்கிறதில்ல. கொடுங்க, எல்லாமே ஃப்ரீயாக கொடுங்க. குழந்தை பிறந்து அது வளரும் போது, அது பின்னாடி வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இப்படின்னு ஆரம்பித்து அது கல்யாணத்து வரைக்கும் ஃப்ரீ கேட்குறாங்க. இந்த நிலைமைக்கு இங்கிட்டு ஒரு மிதிச்சுட்டு போனார். அதெல்லாம் நான் பாராட்டுவேன். எனவே பதிவோட இறுதியாக நான் 2 விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறதுல, இது எல்லா நடிகரும் பேசுறது நல்லது.
இந்த ரசிகர் மனநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை திருத்த வேண்டியது அவசியம். அதோடு சேர்த்து கொஞ்சம் பொறுப்பையும் அவங்க சொன்னாலும் கேட்குறாங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியது அவசியம். சும்மா எல்லாரும் தூண்டி விட்டுட்டு திட்டு இல்லையா, அது எனக்கு நியாயமே கிடையாது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, எந்த ரசிகராக வேணா இருந்துங்க, அது மிக முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் திமுக வரும்போது பெரிய அளவில் ஆட்சியை பிடிக்கிறக்கான நிலைமையில் அவங்க இல்லை. அவங்க எம்ஜிஆரை கையில் பிடிச்சி வேக வேகமாக எளிய மக்கள்லாம் கொண்டு சேர்த்து திமுக வெற்றி பெறதுக்குலையான வேலையை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி அவரை கழட்டி விட்டு அவர்கிட்டே வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இது நடந்தது 1967. அதுக்கப்புறம் ஏன்னா திமுக அழிஞ்சே போயிடுச்சு. ஏன்னா வைகோ பிரிஞ்சு போயிடுறாரு. ஏன்னா கட்சியில் பாதி காலி. இந்த நிலைமையில் ஒரு மோசமான நிலைமையில் கட்சி உறுதியாக அழியும். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் திமுக இருக்கும்போது ஏறக்குறைய அழுகிறதே உட்காந்துருந்தானுங்க. ஆட்சியை பிடிப்போம் மாட்டோமோ, பாதி கட்சி பிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ அந்த கட்சியை முழுசாக காப்பாற்றி அதுக்கு உயிர் கொடுத்தது யார் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் தான் அன்னைக்கு உயிர் கொடுக்கல, அன்னையோட திமுக அழிஞ்சு போயிருக்கும். பின்னாடி ரஜினி சார் கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்னு 2020 சொன்னதுமே அது வரைக்கும் சும்மா இருந்திருப்பாங்க. பிடிச்சிட்டாங்க, தூக்கி பிடிச்சிட்டாங்க. யார்? விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். யார்? சத்யராஜ்கால அந்த இமுக்கோழி சத்யராஜ்லாம் பாருங்க, திமுகவுக்கு அவனை மாதிரி சொம்படிக்க எவன் முடியாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான். அப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது அஜித்துக்கு எதாவது விஜய் வளர்த்து விட்டானுன்னு வச்சுக்கோங்க, வளர்த்து கொண்டு வரானுங்க, இவங்களே பண்ணுறானுங்க, பண்ணி முடிக்கிறானுங்க. அவர் வரலிட்டு போனோன்னு அமைதியாயிட்டாங்க. கப்புச்சு பண்ணி இருந்தவங்க இவர் யார்? விஜய் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு 2020 சொன்னோன்னே வேகமாக போய் அஜித் பின்னாடி ஒளிறாங்க. இவங்க எல்லா காலம் என்ன பண்ணுறாச்சுதா, என்னைக்கு கருணாநிதி பண்ண ஆரம்பித்தாரோ அந்த வேலை இப்போ வரையும் பண்ணியிருக்காங்க. முதலாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் பின்னாடி ஒழிச்சானுங்க. பின்னாடி அது அழிகிற நிலைமைக்கு போகும்போது ரஜினி சார் பின்னாடி ஒழிச்சானுங்க. பின்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுமே விஜய் பின்னாடி ஒழிஞ்சானுங்க. உட்காந்துட்டு அங்கே உட்காந்து எடுத்துக்கிருந்தானுங்க. அதுக்கப்புறம் விஜய் வரேன்றதுமே இன்றைக்கி அஜித் பின்னாடி ஒழிஞ்சிருக்கானுங்க. அதுதான் ஆன்லைனில் பார்த்தீங்களா, அஜித் நேர்மையாக மனுஷங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு. எப்படி விஜய் கண்டிச்சிருக்கா பார்த்தீங்களா, அப்படி அதை அனுப்பியிருக்காங்க. அதை விட மிக முக்கியம் அரசியல் தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதாவது நடிகர் கிடைக்க மாட்டாங்க, நடிகை கிடைக்க மாட்டாங்களா, அவங்களோட பாராட்ட விழா நடத்தணும், அவங்க எல்லாரும் நம்மளை புகழ்ந்து பேசணும், புகழ்ந்து பேசினா வின் பண்ணுவோம் இப்படின்னே தெரிஞ்சு பல வருஷம் அவர்களுடைய கட்சி திமுக. கேவலமான கட்சி திமுகன்னு வச்சுக்கவேன். அந்த கட்சி இன்னைக்கு அஜித் அவர்களோட இன்டர்வியூ எடுத்து விஜய்க்கு எதிராக பேசுறது இல்லையா, இதையும் எவனும் நம்பாத. யார்? விஜயும் ரசிகர் நம்பாத, அஜித் ரசிகர் நம்பாத, எந்த ரசிகர் நம்பாது. ஏன்னா நாளைக்கு அஜித் ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கா, திமுக எதிராக கிடையாது, ஆளுங்கட்சிக்கு எதிராக இது சரி பண்ணுதுன்னு சொல்லி தான் வச்சுக்கவேன். இன்னைக்கு அவரை கடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எனவே யார் வராங்க போறாங்க, யார் ரசிகராக இருக்கோம் இல்லை, இதெல்லாம் தாண்டி அஜித் அவர்கள் சொன்ன நியாயமான சில விஷயங்கள் இல்லை, அதை ஏற்று திருந்தணும். அதை விட மிக முக்கியமாக அஜித் அவரோட பின்பற்ற திமுக பயன்படுத்த முயற்சி பண்ணதில் இந்த கட்சியை அடியோடு எல்லாரும் பற்றி விடணும்.